ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. தொடரும் மோதலுடனான காதல் எபிசோட் நம்பர் 21. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹேய், நான் ட்ரை பண்ணட்டா? இங்கே கொடு. நான் பாயிண்ட் எடுக்கிற பாரு. கொடுப்பா. இந்தா. என்னது இது? நான் போட்ட மட்டும் விழவே மாட்டேன்து. இப்போவும் முடியல. இப்போ முடியும் பாரு. இப்போ போடு. ஹாய், விழுந்துருச்சு. ஹேய், நான் ஜெயிச்சிட்டேன். நான் பாயிண்ட் எடுத்துட்டேனே. ஹாய், தேங்க்யூ, லவ் யூ. இந்த காலத்து பிள்ளைங்க யாரும் பார்த்தா என்ன பார்க்காட்டின்னு கட்டுப்பிடிச்சி தெரியுதுங்க. ஆனால் என் பேத்தி அப்படி இல்லை. நான் ரொம்ப குண்டாயிட்டே வரேன்ப்பா. அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். நானே எனக்கு ரிவர் கொடுத்துருக்கேன் போ. ஹேய், இது என்னோட உனக்கு வேணும் என்னன்னு போய் வாங்கிக்கோ. மற்றவங்க வச்சு தான் டேஸ்ட்டாக இருக்கும்னு தெரியாதா? ஐயோ, என் பாட்டி இப்போ இவனை வச்சு என்ன பண்ணுறது? என்னை மன்னிச்சிரு போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருவாங்க. பாட்டி, அங்க புள்ள வந்துட்டியா? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் உனக்கு சொல்லாமலே வந்துட்டேன். நாட்டி. ஐயோ வா பாட்டி, எதுக்கு வந்த? இங்கே ஒரு வேலை விஷயமா வந்தேன். ஐயோ போயிட்டுருப்பானா? ஒரு ஐஸ்க்காகவா என்னை இப்படி தள்ளி விட்டு போறா? எங்கே போனா இவ? பாட்டி இப்படி போஸ் கொடு, இப்படி கொடு. நல்லா இருக்குல்ல? ஆமாம், நான் ரொம்ப நல்லா இருக்குல்ல. பாட்டி அங்கே போய் பார்க்கலாமா? வா வா, அங்கே நல்லா இருக்கும், வா போலாம். என் காலை அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு திமிர ஆயிடுச்சா? எங்கள் அப்பா இதை கூப்பிட்றாரு. ஹலோ, என்ன இன்னைக்கு டின்னருக்கு வர சொல்லியிருந்தா என்னாச்சு? சாரிப்பா, எங்களால் வர முடியாது. அதெல்லாம் முடியாது, வந்து தான் ஆகணும் இன்னைக்கு. நீ இங்கே தான் இருக்கியா? இரு வரேன். உனக்கு என்ன பிரச்சனை ஃபேமிலி? ஏன் இப்படி நடந்துக்கிட்ட காலையில்? என் பாட்டி ஊர்லேருந்து சொல்லாம கொள்ளாம வந்துட்டாங்க. நம்ம விஷயம் எதுவும் உங்களுக்கு தெரியாது. இப்போ மட்டும் உன் கூட என்னை சேர்த்து வச்சு பார்த்தாங்க, கதை கந்தலாயிரும். அவங்க வரத்துக்குள்ளே நீங்கள் இருந்து போயிடும். ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ வராங்க. ஒன்று பேசாத. என்னடி பண்ணுற? அமைதியாக இருந்து தொலைடா. அப்படி இரு. ஹேய், யார் இந்த பையன்? என்ன பண்ணுறான்? என்னோட கிளாஸ்மேட் பாட்டி. கொஞ்சம் வித்தியாசமானவன். அதுக்கு எதுக்கு நீ எப்படிப்பா சாப்பிடுவ? வித்தியாசமானவனாக இருந்தாலும் ஒரு அளவு வேண்டாமா? அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ண, அப்போ தான் திங்க முடியும். ஓப்பன். பாட்டி அவன் சாப்பிட்டுட்டான். ஓ ஓ, உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னல, கிளம்பு. இந்த பீஸை எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கே. இவனுக்கு என்ன மென்டலா? அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, சாப்பிடலாமே. சாரி லியோ, என் கடை ரொம்ப சின்னதுதான் பாட்டி. பரவாயில்ல, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஹேய் இங்கே வா. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? சாரி லியோன். பாட்டிக்கிட்ட ஏன் நம்ம விஷயத்தை பற்றி சொல்ல மாட்ற? ஏன்னா உனக்கே தெரியும்ல, அவங்களுக்கு ஹை ப்ரெஷர் இருக்குது. சொன்னால் என்ன ஆகும்? பாட்டி போட்டோன்னு போயிடும். ஒரு செகண்ட்குள்ளே எங்கே போனா? அவளை விட பாட்டி, நாம வாங்க சுற்றி பார்க்கலாம். சரி, இன்னைக்கு தானே உன்னோட வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன். போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாட்டியை ஹோட்டலில் விட்டு வந்துடுறேன். ஏய் மச்சான், நாளைக்கு விளையாடுமாடா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைடா மூதேவி, விளையாடுவோம். ஹேய் என்னோட ஃப்ரெண்ட், நீ போடா. சரிடா. ஏய் லியோன், போலாம்டா மச்சான். நான் அவளுக்காக வெயிட் பண்ணுறேன். மரியாதையாக இறங்கிடு. என்னடா எப்போ பார்த்தாலும் அவள் கூட சுற்றிட்டு இருக்க? ஹேய், அவங்க ஃபேமிலி வந்துட்டாங்களா? சொல்லவே இல்லை. பேரண்ட்ஸை மீட் பண்ணிட்டீங்களா? சூப்பர்டா மாப்பிள்ள. நான் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி கூப்பிட்டு வரேன். டே நான் சொல்லடா, நில்லுடா. ஹாய் ஹாய் பாட்டி, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ யாரு? நான் ஃபேமிலியோட கிளாஸ்மேட்டு. டே மச்சா இறங்கி வாடா. வேறு வழி இல்லை, போச்சு. நான் பாட்டிக்கிட்ட எதுவும் சொல்லலடி. என்ன சொல்லலையா? என்னடி சொல்கிற? ஏதாவது சொல்லி சமாளி, போச்சு. நீ அது ஒன்றும் இல்லை பாட்டி, ஃபர்ஸ்ட் டைம் லவர் ஃபேமிலி மீட் பண்ணுறல, அதான் நர்வஸ். லவர் ஃபேமிலியை சொல்லாதடா டே. என்ன சொன்ன? அது ஃபேமிலி. அவன் கிடக்குறான், வாங்க பாட்டி நம்ம போகலாம். ஹேய், உனக்காக அவன் கார் எடுத்து வெயிட் பண்ணுறான். டே, என்னதான் நடக்குது ஃபேமிலி இங்கே? என்னடா சொல்லலையோ? சொதப்பிட்டனோ? நம்ம போகலாம் பாட்டி. முதல்ல இரு, கிளியராக கேட்டுட்டு போவோம். யார் ஃபேமிலி என்ன? பாட்டி நான் சொல்கிறேன், இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஆத்தி கொஞ்ச நேரத்தில் ஆளை மாற்றிட்டான். சோமாலி, உன்னோட பாய் ஃப்ரெண்டா? ஆமாம் பாட்டி. இதை என்னத்துக்கு என்கிட்ட இருந்து மறைக்கணும்? அது பாட்டி, நீங்கள் என்னோட ஃபேமிலின்னு நினச்சிட்டான், அதானடா. இல்லை, ஆனால் இந்த தம்பி ஏதோ அவன் ஒரு லூசு பாட்டி. நம்ம போகலாம். என்ன? ஒரு நிமிஷம், நானே என் காரில் ட்ராப் பண்ணுறேன். வேண்டாம், நான் ஃபையோட பாய் ஃப்ரெண்டில். என்ன ஃபை? டே கூமுட்ட குப்பா, நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கன்னு உனக்கு தெரியுமாடா? இந்த பாட்டிக்கு லியோனாலே பிடிக்காது. ஏன்டா அப்படி பண்ணுற? எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்ன தான் தெரியும்? இது எங்கே போய் முடிய போடுதோ? கொஞ்சம் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அமைதியாக வா. வேற எதுவும் பண்ணிடாத. ஐயோ சாரிடா மச்சான். உனக்கு இருக்குது, இருடா. நீங்கள் சொன்ன ஹோட்டல் வந்துருச்சு. தேங்க்யூ லியோன். வா பாட்டி போகலாம். பாய் பாட்டி. பாய். இருடா மாப்பிள்ள, ரிட்டன் பிக்கப் பண்ணிட்டு போயிடுவோம். ஹேய் நில்லு. டேய் முதல்ல இறங்குடா. ஏன் நம்ம இதிலே போகலாமே. மூடிட்டு இறங்கடான்ற. வெளில வாடா. வெய், என்ன பண்ணுற? வாடா. நீ போய் உட்காரு. வெளியில எங்கேயாவது போயிட்டு போங்க. வெய்,
முதல்ல சீட் பெல்ட்டை போடு. ஆ அது இந்த கிஃப்ட் உன்னோட பிரதருக்கு பிடிக்கும்ல? இது இல்லை இல்லை வேண்டாம். ஆ இது பர்ஃபெக்டாக இருக்கு. லியோன் எங்கே போயிட்ட? ஹே ஹேண்ட்ஸம் பாய், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப அழகா இருக்க. ஐ லவ் யூ. என்னோட பேரு ஃபேங்லி. அவன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறா. உனக்காக ஒரு அழகான பாட்டை பாடட்டா? என்ன பண்ணுறீங்க? அது இது ஓல்டாக இருந்தாலும் எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதான் உன் பிரதருக்கு பிடிக்கும்ல? இங்கே பார் ஃபேமிலி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டோம் சொல்ல. நான் சீரியஸாக பேசுகிறேன். நீ ஏன் பாட்டிக்கிட்ட விஷயத்த சொல்ல மாட்டேன்ற? என்னை பார்த்தா ஃபேவியோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தெரியுதா உனக்கு? சாரி, ஆனால் நான் இன்னும் அவங்ககிட்ட சொல்ல தயாராகலை. ஏன்? அதான் ஏன்? என்ன அவங்க ஃபேவியோட பாய் ஃப்ரெண்டுன்னே நினச்சிக்கிட்டோன்னா? நான் அதை சொல்லலைல்ல, அவள் தான். இப்போ எனக்கு நீ பதில் சொல்ல போறியா இல்லையா? நான் சொல்கிறேன், கோவப்படாத. என்ன பண்ணுற ஃபேமிலி? சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டியா? சாரி, நான் எடுத்துக்கிறேன். கிட்ட வா. ஆ இப்போ நான் சீரியஸாக எடுத்துக்கிறேன். கோவம் போயிடுச்சா? சரி, உன்னோட நிலைமை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் சீக்கிரம் சொல்லிவிடு. சரி. ஹாய், தேங்க்யூ ஸோ மச். இரு இரு, என் ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்கா? ஹேர், லிப்ஸ்டிக் நான் வேணா கண்ணாடி போய் பார்த்துட்டு வந்துட்டா? தேவையில்ல, நீ நல்லா இருக்க. ஹாய், நீ தானே ஃபேமிலி? ரொம்ப சந்தோஷம். பிரதர், இது யார் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? அம்மா, பிரதருக்கு இருக்க பிஹேவியருக்கு அவருக்கு லவ்வே செட் ஆகாதுன்னு சொன்னீங்க. ஷோ, சின்ன பைபிள் எப்படி கூத்துடுது பாரு. நான் எப்படி அப்படி சொன்னேன்? உன் பிரதர் குட் பர்சன். சரி, அதெல்லாம் விடுங்க. ஏதாவது எடுத்து சாப்பிட ஃபேங். பரவாயில்ல, இருக்கட்டாங்கள். அவ பேரு ஃபேங்லி. பரவாயில்ல லியோன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய், நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, ஃப்ரூட்ஸ் எடுத்து கொடுறா. இல்லை, நானே எடுத்துக்கிறேன் அங்கிள், தேங்க்யூ. இப்போ இவன் குட் பர்சனாக மாறிட்டான் தெரியுமா? மா, உன்னோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? நான் சின்ன வயசாக இருக்கும் போது 2 பேர் இருந்துட்டாங்க. நான் பாட்டி கூட தான் இருக்கேன். ஓ, பாட்டி என்ன பண்ணுறாங்க? இப்போ அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியமா? பையன் எனக்கு ஹோம்ஒர்க் சொல்லி தரீங்களா? பியானோ வாங்க போகலாம். ஆமாம், நீங்கள் போங்கப்பா. ஆமாம் அங்கிள், நான் வீட்டை சுற்றி பார்க்குறேன். சரி, ஓகே, கேரி ஆன். இதுதான் நான் இருந்த ரூம். ரொம்ப பெரிய வீடு. இதான் உன்னோட ரூமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. நான் கொஞ்ச நாள் தான் அங்கே இருந்தேன். ஹேய், நீ பெண்களை பற்றி கூட படிப்பியா? ஏய், அது கொடு. ஹேய், உன்னோட ரகசியம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது நம்ம பியானோ ப்ளே பண்ணலாம் வாங்க. ஹேய், என்ன நடக்குதுங்க? ஹை அக்கா, உங்களுக்கு ஷையா? ஒன்னா இருடா. டே குள்ள பாட்டு நில்லுடா. பண்ணாதுடா. பிரதர்ஸ்னா அப்படி தான் இருப்பாங்க, விடு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுல. உன்னோட அப்பா நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. எனக்கு இன்னொரு சீக்ரெட் கூட உன்னை பத்தி தெரிஞ்சது. ஒன்னா நான் சும்மா விளையாட விட்டுருப்பா. நீ பொண்ணுங்களை பத்தி எல்லாம் படிப்பியா? என்னது ஃபேங்லி? ஐயோ, பாட்டி பாட்டி, என்ன நடக்குது இங்க? அது இவனோட வீட்டுக்கு போய் அவன் பேரண்ட்ஸை மீட் பண்ணியா? டின்னர் தான் பாட்டி. கோவப்படாதீங்க, உங்களுக்கு ஹை ப்ரெஷர் இருக்குல்ல. ஓ, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? பாட்டி, அவன் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் உண்மையை ஒத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் முதல்ல நீ வெளியில் போ ஃபேமிலி. நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும். பாட்டி, எல்லாம் உன்னால தாண்டா முண்டோம். என்ன நீ தனியாக வர? என்னாச்சு ஃபேமிலி? பாட்டிக்கு எப்படி தெரிஞ்சுது? எல்லாம் இவன் பண்ண தப்பால தான் ஃபேமிலி. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, லியோனா ஹை ஸ்கூலாக இருக்கும் போதே ஃபேமிலி படாத பாடுபடுத்ததுனால அவங்க பாட்டிக்கு பிடிக்காது. அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணேன். அவ்வளோ அக்கறையா? ஃப்ரெண்டுக்காக என்ன வேணால் செய்யலாம். ஐயோ ஃபை மறுபடியும் உன் மேலே எனக்கு காதில் அதிகமாகிடுச்சு தங்கம். ஐ லவ் யூ. டேய், என்னடா பண்ணுற? டேய், விட்றா முதல்ல. முடியாது, நீ லவ் யூ சொல்லு. வே, என்ன நீ? ஐயோ பாட்டி, என்ன நீ இவனை கட்டி பிடிச்சி நிற்கிற? உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அந்த பையன் தானே? அது பாட்டி, இப்படி தாண்டி தெரிஞ்சது. சரி விடு, என்ன நடக்குதோ பார்ப்போம். நீ அவளுக்கு செட் ஆக மாட்டேன், பிரேக்கப் பண்ணிடு. பாட்டி, ஸ்கூல் டைமில் நான் கடுமையாக நடந்திருக்கலாம். அதனால என்ன உங்களுக்கு பிடிக்காம போயிருக்கலாம், மன்னிச்சிருங்க. அதனால மட்டும் சொல்லலை, நீ அவளுக்கு சூட்டே ஆக மாட்டேன். உன் குணத்துக்கும் அவன் குணத்துக்கும் செட் ஆகாது. நீ அவளுக்கு ஒருத்தே இல்லை. பாட்டி, என்னால் அவளை பிரேக்கப் பண்ண முடியாது, இன்க்ளூடிங் அவளும் தான். ஓ, அந்த அளவுக்கு இருக்கா? அதையும் நான் பார்க்குறேன். பாட்டி, தண்ணி. நான் கிளம்புறேன் ஃபேமிலி. பாட்டி, இப்போ நான் என்ன நடந்துச்சு? என்ன நடக்கணும் ஃபேமிலி? எல்லாம் போய் நீ பேசுனது எல்லாமே போய். நான் இங்கே இருக்க போகிறதில்ல. பாட்டி, பேக்கில் மெடிசன். பாட்டி, இந்தாங்க, முதல்ல இது குடிங்க. இப்போ ஓகேவா பாட்டி? நான் கிளம்புறேன். நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன். பிரேக்கப் பண்ணிவிடு. மன்னிச்சிரு, என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேன்றா? என்ன நடந்திருக்கோம்? என் பாட்டி எனக்கு முக்கியம். ஹே ஃபேங்லி,
நைட்டு ஏன் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணல? மறந்துட்டேன். சரி பரவாயில்ல விடு. எனக்கு பசிக்குது. வா கேண்டீன் போகலாம். இல்லை எனக்கு பசிக்கல, நீ தனியாக போய் சாப்பிட்டுக்க. பாட்டி பார்ட் டைம் ஜாப்புக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? சரி பாட்டி நான் சொல்லிடுறேன். வேறு வழியே இல்லை. அண்ணா ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ. இந்தாங்கம்மா. ஹே ஸ்வீட் பொட்டேட்டோவா? நீயா? இரு இங்க கொடு, நான் ஊதி கொடுக்குறேன். அது நான் உன்கிட்ட ஒன்று சொல்லியோ. சொல்லு. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்னால் என் பாட்டியை விட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ் ஒன்று நான் ஏமாற்றிட்டேன், என்னை மன்னிச்சிரு. இப்படி ஒன்று நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. என் பாட்டி எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீயும் ப்ளீஸ். நான் சொல்லியிருக்கேன்ல நீ எப்பயும் அழக்கூடாதுன்னு. நம்ம பிரேக்கப் தான் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு உன் சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். நான் வரேன், இனி வரவே மாட்டேன். அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்